இன்றைக்கி நம்ம ஒரு புது விஷயம் கற்றுக்கலாமா? நான் கற்றுக்கிட்டேன் அந்த விஷயத்த. என்னென்னா, இந்த ஃபுல் பேஜும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு கூகுளில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து கோ ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன் கேப்சர்னு சொல்லிட்டு இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோ ஃபுல் பேஜ்னு வரும். இங்கே ரிமூவ்னு இருக்குது. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இங்கே ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு இருக்குது. நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாமா? ரிமூவ். ஓகே, திரும்ப இங்கே பாருங்கள், ஆட் டு க்ரோம்னு வந்துடுச்சா. இப்போ வந்து ஆட் டு க்ரோம் வச்சுட்டு இங்கே ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று ஒரு ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆச்சா? இது ஏதோ டெமோ வீடியோ வருதே. அச்சோ. ஓகே, அந்த இடத்துல வந்து வெல்கம் டு கோ ஃபுல் பேஜ் அப்படி இருக்கா. இந்த இடத்துல போயிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து அது ஃபுல்லாக பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சு. இப்போது நம்ம இதை வந்து இமேஜாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்ட புது விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இதே மாதிரி பிரிண்ட் ஸ்க்ரீன், இது வந்து வெப்பேஜ் தான் பிரிண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வெப்பேஜில் ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம்னா, டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வந்து அந்த நம்ம வேர்டு, பெயிண்ட்டு அந்த மாதிரி பிரிண்ட் ஸ்க்ரீன் என்ன அது என்னடி சொல்லுவாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா கீபோர்டில் வந்து, ஓகே என் கீபோர்டு தெரிய மாட்டேங்க, கீபோர்டில் இதோ இந்த இடத்துல இருக்க பாருங்கள், கை. ஓகே, எங்கடி இந்த கை வர மாட்டேங்க பிரிண்ட் ஸ்க்ரீனாண்ட, என் வரலே தெரியலையே. ஓ இது இருக்கே. ஓகே, இங்கே பிரிண்ட் ஸ்க்ரீன் இருக்கா. இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு வேர்ட்லேயோ இல்லை பெயிண்ட்லேயோ பேஸ்ட் பண்ணிட்டோம்னா, இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்கே தேவையோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோம்னா அப்படியே வந்து அதை பிரிண்ட் எடுத்துரும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச புது விஷயம்.